Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல பிளவுஸ்ல ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நாம வந்துட்டு இதுக்கு முன்னாடி தனித்தனியா வீடியோ போட்டுருக்கோம். அதாவது ஃப்ரண்ட்க்கு தனி, பேக்குக்கு தனின்னு சொல்லிட்டு பிளவுஸ் கட் பண்றதுல தனித்தனி வீடியோவா போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து பிகினர்ஸ்க்காக தான். இப்பதான் ஃபர்ஸ்ட் பிளவுஸ் கட் பண்ண பழக போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் மெயினா இந்த வீடியோ. நீங்க ஆல்ரெடி தைக்கிறவங்களும் இதை பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு நான் சொல்றதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிகினர்ஸ்க்காக தான். சோ அதனால தான் நான் வந்து ரொம்ப கிளியரா டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால தான் தனித்தனியாவும் போடுறேன். இன்னைக்கு வந்துட்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இது வந்துட்டு எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்லீவோட லென்த் பாத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்க வந்து இது ரெண்டு டைப்பா வந்து கட் பண்ண முடியும். ஒன்னு அளவு பிளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ண முடியும். இன்னொன்னு அளவு எடுத்து வச்சு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை வந்து நீங்க பண்ணுங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு அளவு எடுத்து வச்சு எப்படி மார்க் பண்றதுன்னு காட்ட போறேன். அளவு எடுத்துட்டு நான் பாருங்க பேப்பர் எடுத்திருக்கேன். நானு அதில் அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்குவேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் எனக்கு வந்து பாக்குறது பிடிக்காது. ஸோ அதனால ஸ்லீவோட ஹைட் பாத்தீங்கன்னா கரெக்டா 5 இன்ச் தான் இருக்கு. ஸ்லீவ் சுற்றளவு 5.5 இன்ச் இருக்கு. ஆம் ஹோல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் பாத்தீங்க அப்படின்னா இப்படி கரெக்டா, அதாவது இந்த ஷோல்டர்ல இருந்து மார்க் பண்ணணும். அதாவது இந்த ஷோல்டர்ல மேல டேப் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நீங்க இப்படியே திருப்பினீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸா கூட வரலாம். சோ இந்த மாதிரி அந்த தையல் இருக்கு இல்லைங்களா, ஆம் ஹோல் வந்து ஜாயின் பண்ற தையல் இருக்கு இல்லைங்களா, அதை கரெக்டா வச்சுட்டு ஆம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுல வந்துட்டு 7.25 இன்ச் தான் இருக்கு ஆம் ஹோல் ரவுண்டு. சோ அவ்வளவுதான். இப்ப ஸ்லீவ் கட் பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த அளவு தெரிஞ்சா போதும். இப்ப வந்து நான் இது லைனிங் பிளவுஸ் எடுத்திருக்கேன். நீங்க வெறும் பிளவுஸ் வச்சு கட் பண்ணாலும் அதே தான், லைனிங் பிளவுஸ் வச்சு கட் பண்ணாலும் அதே தான். இப்ப வந்து நம்ம மார்க் பண்ணிடலாங்களா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு விடணும். இப்ப இது லைனிங் பிளவுஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் விட்டா போதும் லைனிங்ல. ஆனா இது வந்து வெறும் பிளவுஸ் அப்படிங்கறதுனால நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு இந்த ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் அளவு விட்டா சரியா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மடிச்சு எம்மிங் பண்ண போறோம். சோ அதனால இல்ல அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க, கரெக்டா இருக்கும். நீங்க 1.5 இன்ச் விட்டாலும் ஒண்ணுதான், இந்த மாதிரி பண்ணாலும் ஒண்ணுதான். இப்ப ஸ்லீவோட ஹைட் பாத்தீங்கன்னா நம்ம 5 இன்ச் பாத்திருக்கோம். 5 இன்ச் பிளஸ் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச் மார்க் பண்ணணும். இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துலயும் மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த அளவு வந்துட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலா நம்ம வந்து கை கட் பண்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கமும் இந்த ஓப்பன் பிளேஸ் தனித்தனி பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கும். சோ அப்பதான் வந்துட்டு நம்ம 2 கை எடுக்கிறப்போ இந்த கை இது ஒரு கையாவும் உள்ள இருக்கிற பீஸ் ஒரு கையாவும் வந்துடும். அப்ப ஆம் ஹோல்ல வந்துட்டு அந்த கச்சை பகுதியில நம்ம கம்மி பண்ணுவோம் இல்லைங்களா, சோ அது வந்துட்டு இந்த ஆப்போசிட் சைட்ல தான் எடுக்கணும். ஏன்னா இங்கதான் நம்மளுக்கு வந்து ஆம் ஹோலோட அந்த ஜாயிண்ட் வரும். சோ அதுக்கு வந்து கம்மி பண்றதுக்கு நம்ம நார்மலா வந்துட்டு ஸ்லீவ் அப்படின்னாலே 3 இன்ச் கம்மி பண்ணணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். சப்போஸ் உங்க ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கு, இப்போ 4 இன்ச் 3.5 இன்ச் ஸ்லீவ் போடுறவங்களே இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு நீங்க 2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது நார்மலா ஸ்லீவ்ல வந்துட்டு இந்த கேப் வந்துட்டு 2 இன்ச்சாவது இருக்கணும், அதை பாத்துக்கோங்க. இப்போ இது வந்து 5 இன்ச் ஸ்லீவ் அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு 3 இன்ச் கம்மி பண்றேன். அடுத்தது ஆம்கோல் சுற்றளவு. ஆம்கோல் சுற்றளவு பாத்தீங்கன்னா 7.25 இன்ச் வருது. இங்க இருந்துட்டு நம்ம வந்து இங்க 3 இன்ச் கம்மி பண்ணிருக்கோம் இல்லைங்களா, சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்படி பாத்தீங்க அப்படின்னா 7.25 இன்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். இதுதான் நம்மளுக்கு வந்து 7.25 இன்ச். பட் ஆனா இந்த கச்சை பகுதியில பாருங்க கண்டிப்பா நம்மளுக்கு வந்து துணி பத்தாது. கண்டிப்பா ஜாயின் போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நீங்க தைக்கிறதுக்கு ஓகே தான், போது இந்த அளவு கரெக்டா தான் இருக்கும். பட் ஆனா இங்க துணி அதிகமா விடணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து துணி பத்தாது. சோ நீங்க அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கத்தான் வேணும். இப்ப அடுத்தது கையோட சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச். ஓகே, இதோட 5.5 இன்ச் வருது. சோ இந்த கோட்டை, அதாவது நம்ம ஆம் ஹோலோட சுற்றளவு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கோட்டையும் இந்த கோட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்ப வந்து நம்ம கை வரையறதுக்கு இப்ப நம்ம நார்மலா இப்படி வந்து பெண்டா தானே கொண்டுட்டு வருவோம் இல்லைங்களா. இந்த பெண்டு உங்களுக்கு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இப்ப இங்கிருந்தே பெண்டு கொண்டு வரணுமா இல்ல கொஞ்சம் தள்ளி கொண்டுட்டு வரணுமா அப்படின்னு தெரியாது. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஷோல்டர்ல இருந்துட்டு ஒரு 2 இன்ச் விட்டுருங்க. அப்ப வந்து கரெக்டா இருக்கும். நம்ம போடுறப்ப ரொம்ப முன்னாடியே இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து துணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ ஷோல்டர் வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கும். அதனால நீங்க வந்துட்டு இங்க இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து தான் நீங்க வந்துட்டு இப்படி வளைச்சு கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா, இங்க இருந்து நீங்க கொண்டுட்டு வந்துடாதீங்க. சும்மா ஒரு அப்ராச்மெண்டா போட்டுக்கோங்க. சும்மா அப்படி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. அதாவது பிளவுஸ்ல இந்த எட்ஜ்ல இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சோ அந்த 2 இன்ச்ல இருந்து மட்டும் தான் நம்ம வந்து இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க டாட் டாட்டா வச்சு கூட போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு கரெக்டா டார்க் பண்ணி இழுத்துக்கோங்க. சோ அந்த 2 இன்ச் அப்படிங்கிறது கரெக்டான அளவு தான். அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க அந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் குடையிறது காட்டுறேன். பாருங்க, கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இவ்வளவு துணி இருக்கு. இதுவே போதும், உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ அதனால இப்ப பாருங்க, இந்த இடத்துல தையல் வந்துடும். ஸோ இங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு கச்சத்துக்கு துணி. நீங்க வேணும்னா இங்க கொஞ்சம் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் குடஞ்சு எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லீவை வந்து இப்படி விரிச்சு போட்டுக்கோங்க. அதாவது இப்படி மடிச்சு இருந்தது அதை அப்படியே விரிச்சு இப்படி போட்டுக்கோங்க. நீங்க எங்க இருந்து, இதுவும் அப்படிதான், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு மெத்தட் சொல்றேன் பாருங்க. டோட்டலா இதோட சுற்றளவு எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. நம்ம எவ்வளவு பார்த்தோம், 7.25 இன்ச் தான் வச்சிருக்கோம். ஸோ 7.25 பாதி அப்படின்னா 3 ஒரு புள்ளி தள்ளி வரும். சோ நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதோட சென்டர், அதாவது இந்த ஆம்ஹோலோட சுற்றளவுல பாதி அளவு மார்க் பண்ணிட்டு, சோ அங்க இருந்து நீங்க வந்து பெண்ட் கொண்டு வந்தா போதும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, 1/2 இன்ச் வளைங்க போதும். 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் கரெக்டா இருக்கும். சோ நான் வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்பவும் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தா போதும். இங்க இருந்து நீங்க எதுவும் கொண்டுட்டு வர தேவையில்ல. இந்த நம்ம 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சோ அதுல இருந்துட்டு நான் அப்படியே ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கிறேன். இங்க வர வர இந்த கச்சத்தோட சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, இங்க கொண்டாந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வளைஞ்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதோட அளவு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க ரொம்ப அதிகமா 1 இன்ச் எல்லாம் நீங்க விடவே தேவையில்ல. அதே மாதிரி 1/2 இன்ச் கம்மியா, ரொம்ப கம்மியாவும் விட வேண்டாம். அது வந்து கண்டிப்பா இழுத்து பிடிக்கிற மாதிரி, கையை கீழே விட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து அப்படியே இழுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த அளவு கரெக்டா இருக்கும். டோட்டல் ஷோல்டரோட சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க. அங்க இருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணுங்க. சோ கரெக்டா இருக்கும். வெட்டுறதும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெட்டிட்டு வர தேவையில்லை. நம்ம எங்க மார்க் பண்ணிருக்கிறோமோ அங்க இருந்து வெட்டினா போதும். இங்க கொண்டு வரப்ப அந்த ஆம்ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணிருக்கு இல்லைங்களா, அதுல கொண்டு வந்து முடிச்சிருங்க. ஸ்லீவோட சென்டர் அர்க்கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே மடிச்சடி போடலைங்களா, இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட் அப்படின்னு தெரியறதுக்காக வேணா கொஞ்சமா அர்க்கட் பண்ணிக்கோங்க. பட் ஆனா அது தேவைப்படாது, ஏன்னா அது குடஞ்சு விட்டு இருக்கிறது தெரியும் நம்மளுக்கு. நான் உங்களுக்காக இது வந்து அர்க்கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ பிளவுஸ்ல வந்து நீங்க வச்சு ஜாயின் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அர்க்கட் பண்ண இடம் ஃப்ரண்ட்ல வரணும், சும்மா இருக்கிற இடம் வந்து பேக்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அது ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றேன். உங்களுக்கு இது தேவையில்லைன்னு நீங்க அர்க்கட் பண்ண வேண்டாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸி தான் ஸ்லீவ் கட் பண்றதுக்கு. இதுக்கு அளவே பாத்தீங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டும் கீழே சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் தான் மெயினா வேணும். இந்த ஆம்ஹோல் சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பேக் கட் பண்ணி எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதை வச்சு கூட நீங்க வந்து இதை மார்க் பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க வந்து பிளவுஸ்ல இருந்து அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமா அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். சோ பிளவுஸ் இந்த மாதிரி ஸ்டெப்ல வந்து கட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா கட் பண்ணி முடிச்சிடலாம். நீங்க கண்டிப்பா பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் எனக்கு கண்டிப்பா வந்துட்டு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். ஓகேங்க, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்க நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ.